வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்களான்னு சொல்லி தான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற காணொளி 2025ஆம் ஆண்டு பிறந்தாச்சு. அதை நாங்கள் வரவேற்கிறதுக்கு எங்களோட அயலவர்கள் எல்லாரும் சேர்ந்து வான வேடிக்கையோட வரவேற்று கொண்டாடுறோம். அந்த காணொலியை உங்களுக்கு சுட சுட அப்படியே தரணுன்றதுக்காக நான் இதை பதிவு செய்து உங்களுக்கு இப்போ தந்திருக்கிறேன். பாருங்க எவ்வளவு அழகாக வான வேடிக்கையோட இந்த 2025ஆம் ஆண்டு புது வருட பிறப்பை நாங்கள் வரவேற்று நிற்கிறோம்ண்டு. சுவிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமுமே வான வேடிக்கைகளோட நல்ல குதூகலமாக இந்த 2025ஆம் ஆண்டை வரவேற்று நிற்கிறோம். நாங்களும் வருக வருகண்டு 2025ஆம் ஆண்டை வரவேற்று நிற்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு மலர்ந்துட்டது. இந்த மலர்ந்த புத்தாண்டில் எல்லா மக்களுமே நல்ல சுவீட்சத்தோடும் நல்ல சுகத்தோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் சகல வளங்களையும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி நிற்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு மலர்ந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அயலில் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களிலே இருந்து மணிகள் எல்லாம் எழுப்பப்பட்டு வலு சந்தோஷமாக பூசைகளை எல்லாம் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். அந்த மணி ஓசையெல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். அழகாக இந்த காணொலியில் அந்த ஓசையும் பதிவு பட்டிருக்கும் என்று தான் நினைக்கிறேன். பாருங்க எவ்வளவு அழகாக நல்ல வான வேடிக்கையோட தொடர்ச்சியான வான வேடிக்கை நடந்து கொண்டிருக்குது. பார்க்குறதுக்கு மிகவும் அழகாகவே இருக்குது. எங்களை வீட்டிலேருந்து அப்படியே காணொலியை எடுக்க இப்படி அழகாக காட்சி தரும். பாருங்க இந்த மரம் எல்லாம் அடிக்கடி உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். அந்த மரத்துக்கு கீழே உள்ள கிரவுண்ட்ஸில் இருந்து தான் இந்த வான வேடிக்கைகளை அப்படினும் மற்ற அங்காளி பக்கங்கள்லேயும் அயலவர்கள் மற்ற பகுதிகளிலும் விட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் முடிந்த அளவு உங்களுக்கு அடக்கி சுருக்கித்தான் தந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குது. நான் பெற்ற இந்த ஆனந்தத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக சுட சுட அப்படியே எடுத்து உங்களுக்கு அப்படியே காணொலியாக தந்திருக்கிறேன். பார்த்து மகிழுங்கோ. மக்களே, மகிழ்ச்சியான வாழ்க்கை முறைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்ற பாதையில் முன்னேறி போகணும்னு சொல்லி மீண்டும் மீண்டுமாய் என்னுடைய சணலின் ஊடாக உங்களை வாழ்த்தி நிற்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையை, அதாவது உங்களுடைய கனவுகளை, ஆசைகளை வெற்றி நடையோடு நீங்கள் தொடர வேணும்னு சொல்லி நான் வாழ்த்தி நிற்கிறேன். வெற்றி பாதையை நோக்கி நாங்கள் நடைபெறதுக்கு முதல்ல எங்களுக்கு தேவை ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தையிலும் நாங்கள் இந்த வருஷத்துலேருந்து பிறந்த இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் முழுமையான கவனத்தை எடுத்தோமே இருந்தால் எங்களுக்கு எந்த விதமான தீமைகளும் எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு கிட்ட நெருங்காது. மக்களே, முதலில் நாங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் சிந்திப்போம், கவனிப்போம். எல்லா விதமான பகைமைகளுக்கும் நாங்கள் ஒரு குட்பை என்று சொல்லுவோம். அதாவது 2024ஓட அந்த பகைமைகள் எல்லாம் அழிந்து நல்ல நட்போட எங்களோட வாழ்க்கையை நாங்கள் நடைபோட வேணும். அதுக்கு நாங்கள் இந்த நிமிஷத்துலேருந்தே, இந்த வருஷத்துலேருந்தே, இந்த நாளிலேருந்தே தயாராக வேண்டும்.
பழைய காலங்களையும் பழைய நினைவுகளையும் கடந்து புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் நாங்கள் புதியதொரு உற்சாகமான வாழ்க்கையை ஆரம்பிக்க வாழ்த்தி இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலி எல்லாம் மக்களே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். என்னபடியா இதோடு இந்த காணொலியை முடிச்சு கொண்டுறேன். மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான நல்ல ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.